ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்துதிக்கிறோம் தேவாதி தேவனே மக ஸ்தோத்திரம். மகிமையானவரே மக ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்த முடியும் ஜெபிக்கிறேன் ராஜா. உடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை ஒரு விஷயம் கழுவி எங்களை சுத்திகரிக்க முடியும் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துற. நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே ராஜா அப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் தகப்பனே ராஜா அப்பா. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தவில் ஆறுகளை உண்டாக்குற தேவன் நீர் தகப்பனே ராஜா அப்பா. ஆவியானோட வல்லம் இந்த இடத்துல இறங்கட்டும் தகப்பனே. மகிமையான பிரசனம் இந்த இடத்துல நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியான இந்த பெண்கள் ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகளையும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துற ராஜா. எல்லா தடைகளை உடைக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். தடைகளை உடைக்கிற கர்த்தர் அப்பா எங்களுக்கு முன்பாக கடந்து போகும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா. நீர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறா பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி ஜெபிக்கிற ராஜா. எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் அசதிகள் எல்லாம் எங்கள்கிட்ட கடந்து போகட்டும். உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவை எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை கொடுத்த தேவன் நீர் தகப்பனே ராஜா அப்பா. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீரே நடத்தி தருவீராக. தடைப்பட்டவர்களை சீக்கிரமாக கொண்டு வாங்க தகப்பனே ராஜா அப்பா. பாடல் பாடுற வேலையில தகப்பனே சிஸ்டம் மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க தகப்பனே ராஜா அப்பா. பாடல் மூலியமா ஒவ்வொருவோடு இடைப்படுங்க, பேசுங்க தகப்பனே ராஜா அப்பா. சோர்ந்து போனவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர், தத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நீர் இடைப்படுவீராக. உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக ராஜா. ஒரு தாய் தேற்றுவது போல ஒவ்வொருவரையும் தேற்றி ஆட்சி அரவணைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. வார்த்தை பகுதி உடைய கரத்துல கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா அப்பா. சிஸ்டம் மறைத்து ஆவியானவரை இந்த நாள் எங்களோடு என்ன வார்த்தை நீ பேச விரும்ப அந்த வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை தகப்பனே ராஜா இந்த இடத்துல கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா அப்பா. வந்தவங்க வந்த வண்ணமா அல்லாதபடி தகப்பனே தேவ மகிமையினால நிரப்பப்பட்டவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யுங்க ராஜா அப்பா. அந்த வார்த்தை அநேகருக்கு அப்பா நாங்க கொண்டு சொல்ல உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. அநேகர் அப்பா தகப்பனே ராஜா அப்பா மண்டியில கூட்டி சேர்க்கத்தக்கதாக அனுக்கிரகம் செய்வீராக ராஜா அப்பா. அந்த வார்த்தை மூலியமா தகப்பனே அநேகர் இந்த சபையை நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. சபைக்கு புதிய ஆத்துமக்களை நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். அப்புறம் எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்துல ராஜா அப்பா. ஆத்துமக்கள் வரக்கூடாது அப்படி இருக்க தடைகள் விலகட்டும். அநேகர் தகப்பனே ராஜா கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க தகப்பனே ராஜா அப்பா. வேதனையோட கண்ணீரோடும் துக்கத்தோட பலவீனத்தோடும் தகப்பன வியாதியோட கடன் பிரச்சனையோட இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒரு விஷயம் கூட அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிற தகப்பனே ராஜா அப்பா. ஆவியானோட வல்லமை ஒவ்வொரு இந்த வேலை தொடும்படி ஜெபிக்கிற தகப்பனே ராஜா. உடைய வல்லமை அவர்களை அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் என் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக ராஜா அப்பா. நீர் அப்பா ஒரு திரள் கூட்டம் அப்பா ஆத்துமக்கள் இந்த சபையில கூட்டி சேர்க்க முடியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா. பெரியவர் பெரிய காரியத்தை செய்வீராக ராஜா. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆரம்பம் முதல் கடைசி வரை நீரே நடத்தி தர முடியும் திரு கரத்துல அர்ப்பணிக்கிற தகப்பனே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிற வெறுமையாக நீர் மகிமை படுவீராக. நீர் உயர்ந்து இருப்பீராக இந்த சபையில தகப்பனே ராஜா. நீர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் ராஜா அப்பா. உம்முடைய அதிசயமான கரம் இந்த சபையில அசைவாடும்படி ஜெபிக்கிற தகப்பனே ராஜா அப்பா. நீரே பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீர் அமர்ந்திருந்த நானே தேவனை அறிந்து கொள்ளன்னு சொன்னீர் அப்பா ராஜா. நாங்க அமர்ந்திருந்த உம்முடைய வல்லமை நாங்க பார்க்கணும் தகப்பனே ராஜா அப்பா. உம்முடைய மகிமையை இன்னும் நாங்க அதிகமாக பார்க்கவும் அநேகரும் மண்டைக்கு கூட்டி சேர்க்கவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய முடியும். திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க? எல்லாரும் இல்லையா? இந்த ஃபோனுக்கு எப்போ சிக்னல் இருக்காது. எங்கேயாவது போயிருப்பீங்க, டவர் இல்லைன்னா சிக்னல் வராது. ஒன்று ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துக்கு போனால் அங்கே சிக்னல் கிடைக்காது. இல்லை ரொம்ப அண்டர் கிரவுண்டில் போனோன்னா சிக்னல் கிடைக்காது. இல்லை உள்ளே நம்ம கடந்து போகிறோன்னா சிக்னல் கிடைக்கும், ஆனால் வாய்ஸ் கிளியராக கேட்காது. கேட்கலன்னு தான் சொல்லுவோம். அதே தான் நம்ம ஒரு பிரச்சனையில் போகும்போது அது ரொம்ப நம்ம தலைக்கு மேலே அதுதான் இருக்கிறதுலே உலகத்தில் பெரிய பிரச்சனை நம்ம வைக்கும்போது
ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அந்த சிக்னல் வராது. நம்ம என்ன சொல்லுவோன்னா, என்ன நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தையே கேட்க மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் மறுபடியும் சிக்னல் வரும்போது யாராவது உங்களை கால் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா 2 மிஸ் கால் வந்திருக்கு, 4 மெசேஜ் வந்திருக்குன்னு வரும். ஜஸ்ட் அந்த டைமில் சிக்னல் இல்லாதனால வரல. ஆனால் சிக்னல் வந்த பிறகு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்திருக்கு, நம்மளுக்கு தான் வந்து சேரல, ஏன்னா தப்பான இடத்துல இருந்திருக்கோம். ஆனால் நம்மளோட பிரச்சனைங்க நம்ம எவ்வளோ மேலே பார்க்குறோமோ, இல்லை அந்த பிரச்சனைக்கு உள்ளே போகிறோமோ, இல்லை அந்த பிரச்சனையை கடந்து ரொம்ப சோர்வில் போய் உட்காந்துட்டாலும் ஆண்டவரோட வார்த்தை நம்ம காதில் கேட்காது. அவர் எவ்வளோதான் நம்மக்கிட்ட பேசினாலும் பிரேக் ஆகுது, கிளியராக இல்லை, ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கலன்னு தான் நம்ம நினச்சி ஒரு சோர்வில் போயிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் எந்த பள்ளத்தாக்கில் போனாலும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார். நம்ம ரொம்ப தூரமாக போகாமல் அவரோட சமூகத்தில் வந்து அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நம்ம விடும்போது ஆண்டவரோட கரம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கடரும்போது என்னை கேட்பவரே சேர்ந்து பாடலாம். கரங்களை தட்டி பாடலாமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே.
தான்ப்பா இருக்கீங்க, ஆனால் உங்கள் சத்தத்தை கேட்க தான்ப்பா நாங்கள் தவறுகிறோம். அப்பா இந்த மாலை வேளையில் உங்களை துதிக்க வந்திருக்கோம் அப்பா, உங்களை உயர்த்த வந்திருக்கோம் அப்பா. நீங்கள் போதும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் போகிற ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலையும் உங்கள் வார்த்தை இருக்குதப்பா. உங்கள் வார்த்தையே எங்களுக்கு போதும் அப்பா. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தட்டோம் கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற ஒரு நிச்சயத்தில் நாங்கள் ஓடுறோம் அப்பா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசுங்க. மனசில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் இறக்கி வைங்க. யார் எந்த ஒரு சோர்வில் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் மனசில் இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க. ஏன்னா we are going to worship the Lord. அவரை துதிக்க போகிறோம். எந்த ஒரு பாரமும் உள்ள வைக்காதீங்க. மனசை திறந்து we are going to freely worship the Lord this evening. உள்ளத்துலேருந்து அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைங்களை யோசிச்சு பாருங்க. உள்ளத்துலேருந்து அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க. அப்பா இது வரைக்கும் எனக்கு செஞ்ச நன்மைகள் எத்தனையோ பண்ணியிருக்கீங்களே அப்பா. இந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லையாப்பா. நான் உங்களை இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்பா. உங்களுக்கு தெரியும் கரெக்டான டைமில் எனக்கு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ நீங்கள் என் வாழ்க்கையில் செய்வீங்கிற அந்த ஒரு நிச்சயம் எனக்கு இருக்காப்பான்னு சொல்கிறீங்களா? அவருக்கு செய்த ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ போகிற ஒரு பாதை ஒன்றுமே இல்லைன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ நன்மைகள் எல்லாரோட வாழ்க்கையிலும் செஞ்சுருக்காரு. நம்மளை அவரை துடிச்சிட்டே இருப்போமே, நன்றி செலுத்திட்டே இருப்போமே. ஆண்டவர் அழகாக ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. Father, we thank you, Lord Jesus. We thank you, Lord Jesus. We thank you for every single thing that you have done in our life, Lord Jesus. Father, we may forget you at times, Lord Jesus, but you for never forget us, Lord Jesus. We thank you for that, Lord. நிறைய சூழ்நிலைங்க ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம மறந்து போகலாம், ஆனால் என்னைக்குமே மறக்காத தேவனா இருக்கிறதே. அதுக்காக நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற சத்தத்தை உயர்த்தி அப்பா கிட்ட செலுத்திடுங்க. இந்த மாலை வேளையில் எந்த ஒரு பாரம் இல்லாமல், மனசில் எந்த ஒரு பிரச்சனையும் சோர்வு வைக்காம அப்பா உங்களைய மட்டும் நாங்கள் துதிக்க போகிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை மட்டும் நம்ம உயர்த்த போகிறோம் அப்பா. எங்கள் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கால் தூசி அப்பா. எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு தேவனாக இருக்கிற வரைக்கும் எங்களோட பிரச்சனையை நீங்க பார்த்துப்பீங்கப்பா. Father, you will fight our battles, Father. We have nothing to worry, Lord. Hallelujah. உறுதியா சொல்றீங்களா? Hallelujah. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்திலிருந்து சொல்லாமா? இன்னும் துதிப்பேன்
வியாதியெல்லாம் வரும்போது அந்த பயத்தில் நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு மரண பயம் வருது, ஒரு பிரச்சனை வந்தாலே, வீக்னஸ் வந்தாலே அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிய போதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா, நிறைய கஷ்டங்கள் இருக்கே வாழ்க்கையில், நான் மரணத்தை நோக்கி தான் நான் போகிறேன்னா, எனக்கு கடுமைகள் இருக்கே ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு சோர்வில் ஓடுறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாருங்க, மீண்டும் எலும்பு வைப்பாருங்க, பலனை கொடுப்பாருங்க. எது குறிச்சும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், ஏன்னா அவர் இருக்கார். நீங்கள் செய்ய வேண்டியதை துடிச்சிட்டே இருங்க. மனசளவில் இருக்கிற பாரத்தில் இறக்கி வச்சு அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் இருக்காருங்க, உண்மையான தேவன் அவர் இருக்காரு, உயிர் உள்ள தேவனா அவர் இருக்காரு. உங்களுக்கு கொடுத்துப்பட்ட ஒரு வாக்கு தத்துவமும் நிறைவேறது நீங்க பாப்பீங்க. He is not a God who forgets you. He will fulfill all the promises in your life. உள்ளத்துலேருந்து எல்லா பாரத்தை ஓரமாவேங்க. அவரை நோக்கி மட்டும்தான் நம்ம இந்த மாலை வேளையில பார்க்குறோம். உண்மையா பாடலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், சொல்லாமா? வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். சொல்லுமா? மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்திலிருந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா. உங்களை துடிச்சிட்டே இருப்போம் அப்பா. நீர் போதும் அப்பா எங்க வாழ்க்கையில. உண்மையான தேவனா நீங்க இருக்கீங்களே அப்பா, எங்களுக்கு அது போதும் அப்பா. எவ்வளோதான் சோர்வு வந்தாலும் உங்க நாமம் எங்களுக்கு போதும் அப்பா, உங்க வார்த்தை எங்களுக்கு போதும் அப்பா. உங்களே தேடி நாங்க வரோம் அப்பா, உங்களே நோக்கி நாங்க பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்பா, நீர் போதும் அப்பா. Father Lord, we thank you, Lord Jesus. We thank you for your presence this evening, Lord Jesus. Father God, you speak to us through your word, Lord Jesus. You strengthen us through your word, Father God. Father, for all the broken-hearted who are come here this evening, Lord Jesus, you speak to them, Lord Jesus, Father. Your words heal us, Father Lord. You give us that healing this evening, Lord Jesus. As we take back your words, Lord Jesus, you transform our lives, Lord, to hold on more unto you, Lord Jesus, and to follow your path, Lord Jesus. We lay the rest of this evening into your hands, Lord. You take complete control, Lord. We ask all this in Jesus' precious name. Amen. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். தேவ சமூகத்திற்கு வரும்போது நம்முடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும்
எந்த ஒரு காரியமும் தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது பரத்திலிருந்து கிடைக்கிறதான நன்மை. அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவர் சமூகத்தில் களி கூறும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். யோவான் 3:8ஆம் அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதுக்கு இந்த 3வது அதிகாரத்தை வாசிக்கும்போது நமக்கு புரியும். ஒரு மனிதன் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நிக்கோதேமுன்ற மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து கேட்கும்படியாய் கடந்து வந்தப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, 5வது வசனத்தில் பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டான்றது நல்லா நமக்கு தெரிஞ்ச வசனம். அப்படி தானே? இந்த தெரிஞ்ச வசனத்தை, அந்த வசனத்தின் ஆழத்திற்குள்ளாக கடந்து சென்று அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமான்றது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம். இப்போ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னும் போது, ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை கற்றுக் கொடுத்தார், தேவனை விசுவாசிக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்தார், பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கற்றுக் கொடுத்தார், அதை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்றதை கற்றுக் கொடுத்தார். அப்போ தேவனை விசுவாசிக்கும் போது, இயேசுவை அறிந்து கொள்ளும் போது, அதில் விசுவாசம் வைக்கிற ஒரு மனுஷன் இந்த 2 காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறத பார்க்குறோம். ஜலத்தினால்னு சொல்லும்போது நம்ம வாட்டர் பேப்டிசம் நம்ம சொல்லலாம். அந்த ஜலத்தினால் பிறக்கிற ஒரு காரியம் எப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோன்னா, இதில் நம்ம நிக்கோதேமு சொல்கிறத பார்க்குறோம். மறுபடியும் பிறவாவிட்டாலும் ஆண்டவரை, எப்படி ஒரு மனுஷன் பிறந்து முதிர் வயது ஆன பிறகு எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றில் மறுபடியும் பிறக்க முடியுன்றதை கேட்குறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஜலம் எதற்கு குறிக்கப்படுகிறது என்றால், ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனுஷன் பூமியில் கர்த்தர் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். எந்த ஒரு மாசற்ற ஒரு மனுஷனாய் எல்லாவற்றிலும் பரிபூரணமாய் தேவன் உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது அந்த மகிமையை அற்ற ஒரு மனுஷனாய் மாறி தேவனுடைய சமூகத்தில் விளக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் அந்த மீட்புன்றதையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மறுபடியும் பிறக்கிற காரியம் என்பது மனிதன் வேதம் சொல்லுகிறது, தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதலே நம்ம எப்படியா இருக்கிறோம்? பாவிகளாக இருக்கிறோம். அப்படி தானே? ஏன்னா பாவம் உள்ளே வந்துருச்சு. அதனால் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் இல்லை. பிறக்கும் போதே பாவத்தில், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். அதனால் நம்ம பிறக்கும் போதே குழந்தையிலிருந்தே பாவம் நம்மளை ஆட்கொண்டு நம்மை நடத்துகிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை, இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம், மீட்பு வேணும்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டு என்பதை விசுவாசிக்கிற மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான். பழைய மனுஷனை மாறி ஒரு புதிய மனுஷனா என்ன பண்ணுறான்? பிறக்கிறான். அந்த பிறந்த மனுஷன் செய்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் என்ன பண்ணார்? சிலுவையில் அடிக்க கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து நீதிக்காய் அவர் என்ன பண்ணார்? பிழைத்தார் என்பதை பார்க்கிறார். அப்படின்னா என்னது? அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து
மரித்து அவர் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட வாசம் பண்ணுகிறது போல நம்ம அதற்கு அடையாளமாய் என்ன பண்ணுறோம்? தண்ணீரில் மூழ்கி என்னுடைய பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணி புதிய மனுஷனில் எழும்புகிறேன்றதுக்கு அடையாளமாக ஜலத்தில் பிறக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். இது எல்லாரும் இது சடங்காச்சாரம் கிடையாது, இது ஒரு ஆக்ட் ஆஃப் லவ். ஆண்டவர் இடத்துல நம்ம அன்பு வைத்திருக்கிறோன்றத, நம்ம ஒருத்தவங்க கிட்ட அன்பு வச்சுருக்கோன்னா gift கொடுப்போம், நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவோம்ல. அதுபோல் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் என்னது? இந்த ஞான ஸ்நானம், ஜலத்தினால பிறக்கிற அனுபவம். இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படி தானே? இப்போ அடுத்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும். இப்போ இந்த ஆவியினால் பிறக்கிற அனுபவம் என்பது என்ன? அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை நீங்கள் சிந்திக்கும்போது இன்றைக்கி எத்தனை பேர் ஜலத்தினால பிறந்திருக்கிறீங்க, ஆனால் ஆவியினால் பிறக்காமல் இருக்கீங்கன்றது தெரியலை. கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ ஒரு காரியம் நமக்கு நல்லா புரிகிற காரியம் என்ன தெரியுமா? காற்று இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா காற்றின் மூலமாய் நாம் சுவாசிக்கிறோம், ஜீவிக்கிறோம். ஆனால் காற்றை நம்மளால் பார்க்க முடியல, உணர முடியல. காற்றை பார்க்க முடியல, ஆனால் உணர்கிறோம். ஆனால் அது எந்த இடத்துலேருந்து வருது, எப்படி வீசுது, எப்படி போகுதுன்றதை நம்மளால் அறிஞ்சிக்கவே முடியாது. அறிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? காற்று இப்போ இந்த டைமுக்கு கரெக்டாக இந்த காற்று இப்படி வந்து அப்படி போய் இங்கே ரூட் எடுத்து இப்படி திரும்பி இப்படி வரும்னு யாராவது கணக்கு உங்களால் போட முடியுமா? முடியவே முடியாது. பார்க்கவும் முடியாது, கணக்கிடவும் முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் ஆவியில் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லைன்னா, நம்முடைய ஆவி இருக்குல்ல, மனுஷன் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குதான். அது எப்படியா இருக்குது? நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிற அந்த தீபம் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வழி நடத்துது, எது சரி எது தவறுன்றது. இந்த தீபமானது எரிந்து கொண்டே இருக்கணும்னா அது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் மாத்திரம்தான் அதை என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து பெருக முடியும். இல்லாட்டினா இந்த தீபம் என்ன பண்ணணும்னா அது எரிஞ்சிட்டே இருக்கும் தான். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியில் ஒரு மனுஷன் பிறக்கலைன்னா உலக பிரகாரமாகவே தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மாம்ச கிரியைகள் இருக்கும், மாம்ச எண்ணங்கள் இருக்கும், மாம்ச இச்சைகள் இருக்கும், தாங்க நினச்ச காரியத்தை தான் செயல்படணும்னு நினைப்பாங்க, உண்மைக்கு புறம்பாக போராடுவாங்க, ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, மனுஷனை பிரியப்படுத்தணும்னு மனுஷனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. இது கொஞ்சம் கடினமாக இருக்குல்ல, வசனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆவியில் நடக்கணும்னா நம்மளுடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பிரயாணம் என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் என்னன்றதை கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்னு ஆண்டவர் சொன்னார். அடுத்தது என்ன சொன்னார்? வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது இதுதான் வழின்றதை போதிப்பாருன்னு. அப்புறம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா ஒரு டீச்சர், நமக்கு டீச் பண்ணுற ஒரு டீச்சர், ஒரு கைடு, நம்மளை வழி நடத்துகிற ஒரு கைடு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த டீச்சருடைய சத்தத்துக்கும் இந்த கைடோடைய சத்தத்துக்கும் செவிசாய்த்து நடக்கிறீங்க? அதுதான் கேள்வி. அநேக நேரங்களில் நம்ம நடக்கிறது இல்லை. நீங்கள் மீட்கும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு இருக்கு. அநேக வேளைகளில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம்.
வேதனைப்படுத்துகிறோம். உங்களுக்கு பிரியமான ஒரு நபரை வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த நபரை கண்டுக்கவே இல்லை. அந்த நபருக்கு நீங்கள் இப்போ வார்த்தையில் பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க, எனக்கு ரொம்ப பிரியமானவங்க எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் வாயளவில் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கிரியையில் காட்டலை. உங்களுக்கு பிரியமான நபராகவும் உங்களுக்கு உண்மையுள்ள நபராகவும் உங்கள் கிரியையில் காட்டலை. வீட்டில் வந்திருக்கிறாங்கன்னா அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க. அப்போ வந்தவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வாயளவில் இருக்குது பிரியோன்னு, ஆக்ஷனில் இல்லை. அந்த இடத்துல இருக்க விரும்புவீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி வாசம் பண்ணுகிறவர். எத்தனை வேளைகளில் அவரை நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம். அவர் சொல்லி ஆலோசனை எத்தனை நாள் நம்ம கேட்கல, எத்தனை நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பிரியமான பாதையில் நடந்தோம். அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? துக்கப்படுத்துகிறோம் நிறைய வேலையில். எப்படி இந்த காற்றை நம்மளால் பார்க்க முடியல, அதை உணர முடியுதோ, ஆவியில் பிறந்த ஒரு மனுஷன் அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னா அவங்களுடைய உணர்வுக்குள்ளே அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். மெல்லிய சத்தம் பேசிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே, நீ போகிற பாதை இது சரி, இது தவறு, நீ இது தவறுதலாக நினச்சிருக்க, இந்த காரியம் உனக்கு வாய்க்காது, இந்த பக்கமாக போ, இதில் தான் உனக்கு நன்மை வச்சுருக்கிறேன், நீ இந்த நபரோடு கூட உன்னுடைய பிரயாணத்தை தொடரு, இந்த இடத்துல தான் உனக்கு மீட்பை வச்சுருக்கேன். இப்படி சில நபர்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார், சில நபர்களை நம்ம விட்டு விலக்குவார், சில காரியங்களை கர்த்தர் திட்டம் பண்ணி தீர்மானித்த காரியங்களை சரியாக நடத்துவார். வேதத்தில் நீங்கள் நல்ல புதிய ஏற்பாட்டில் வாசிச்சிங்கன்னா பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். பாருங்க, அந்த நடத்தும் போது உனக்காக ஒரு மனுஷன் ஜெபிச்சு எல்லாம் அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்க, இவன் புறஜாதிகளின் மத்தியில் எனக்காக நின்று ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு பாத்திரம் எல்லாம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி நடந்த ஒரு நபர் தான் யாரு? பவுல். அதனால தான் அவர் வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதியிருக்கார். வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு எந்த காரியங்களாக இருந்தாலும், துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும், மரணமோ ஜீவனோ நிர்வாணமோ பசையோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை ஒரு நாளும் பிரிக்க முடியாது. என்னன்னா கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தம் பாடுபட்டு சகித்து மேன்மையான லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து நடக்கிறவங்களுக்கு அவங்க பாதை கடினமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த கடினமான பாதைக்குள்ளாக தம்முடைய தெய்வீக சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். உபத்திரவத்தின் குகையில் சில நேரம் நம்மளை புடமிடுவார். அந்த உபத்திரவத்தின் குகைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும்போது, ஆண்டவரே உம்மை நான் தேடும்போது, உம்மை நேசிக்கும் போது இது என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவையான்னு கேட்காதீங்க. அந்த குகையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த புடமிடுகிற ஸ்தலம் உங்களை புடமிட்டு உங்களை பரிசோதித்து உங்களை உருமாற்றுகிறதான இடம். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம வழி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இடரலே இல்லை. நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற சகல காரியங்களும் அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் நடக்கிறது. ஆமென். இதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் போய் ஆண்டவரை தேடணும் அங்கே இங்கே எங்கேயுமே இல்லை. வேதாகமத்தை எடுத்து வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளுக்குள்ளாக வைக்கப்பட்ட ரகசியங்களையும் புதைப்பொருள்களையும் ஆராய்ந்து அதை தேடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசித்து உங்களுடைய வாழ்க்கையை மனுஷனுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்காம உலகம் சொல்லுகிற காரியத்திற்கு உங்கள் செவிகளை அடைத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நடத்துகிற பாதைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாம்சத்து வெளியரங்கமாக நம்ம ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டோம், ஏற்றுக்கிட்டோம். என்னது? ஜலத்தினால பிறந்திருக்கிறோம். ஆவியில் பிறந்திருக்கிறோமா? சில நேரம் ஆவியில் பிறக்காதனால தான் தேவ திட்டம் என்னன்னு தெரியலை, தேவன் நமக்கு என்னென்ன காரியங்கள் நடத்துகிறாருன்னு புரியலை. நம்மளுடைய மாம்ச எண்ணத்திலேயே சிந்திச்சு போராடுறோம், எதிர்த்து நிற்கிறோம்.
தேவ திட்டத்திற்கு. நீங்கள் ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் போதும், ஒரு நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரயாசம் எடுக்கும் போதும், நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு மன உளைச்சல், மன குழப்பம், அதில் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கல, அது ஏதோ ஒன்று உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு இருந்தால், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அங்கே நடத்தலை. ஒரு காரியம் தெளிவாக இருந்து உங்களுக்கு அது சமாதானமும் சந்தோஷமும் அதை உங்களை நிறைவாய் நடத்துதுன்னு இருந்தால், அது யாருடைய கரத்தில் இருக்குது? தேவனுடைய கரத்தில். சில நேரம் நம்மளுடைய சுயத்திற்கு இடம் கொடுத்து, நம்மளுடைய மாம்சத்திற்கு கொடுத்து, கர்த்தர் சில நேரம் அதை உபத்திரவ குகையில் போடும்போது அதை நம்ம ஒதுக்கிடுறோம். அந்த ஒதுக்காமல் ஆண்டவரே, அதாவது அந்த எப்படி சொல்கிறேன்னா, சமாதானம் நமக்குள்ளே இருக்கணும், உள்ளுக்குள்ளே அந்த சமாதானம் இருக்கணும்னா வெளியில் உடைக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும், வேதனை இருக்கும். ஆண்டவரே, இது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், இது ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. சில நேரம் அழுவோம், உடைக்கப்படுவோம், அழுவோம். ஆனால் உள்ளான ஒரு பூரண சமாதானம் இருக்கும். அந்த உள்ளான பூரண சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. உங்கள் பாதை கடினமாக இருந்தாலும் கர்த்தர் அதில் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். இதுதான் ஆவியில் பிறக்கிற ஒரு அனுபவம். இந்த ஆவியில் பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 to 16 வரைக்கும் வாசிங்க. 15 வரைக்கும். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். வசனம் என்ன தெளிவாக சொல்லுது பாருங்களேன். இந்த வார்த்தையை நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஆவியினால் பிறக்கிற அனுபவத்திற்கு அநேக வேலைகளில் நம்ம அர்ப்பணித்ததில்லை, ஒப்பு கொடுத்ததில்லை. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு, நம்முடைய ஆவியோடு கூட அவர் இணைந்து கிரியை செய்கிறதற்கும் வழி நடத்துகிறதற்கும் நம்ம அநேக வேலைகளில் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எல்லாருக்குள்ளேயும் மனுஷனுடைய ஆவி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் மனுஷனுடைய ஆவி இருக்குது. தெய்வீக ஆவி நமக்குள்ளாக இருந்து வழி நடத்துது. அதை முதல்ல ஒரு மனுஷன் புரியணும். மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் மனுஷனுக்குரியவைகளை யாரும் என்ன பண்ண முடியாது, அறியவே முடியாது. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். சொன்னேன்ல, ஆபிரகாமும் லோத்தும் சில நேரம் நம்ம ஆவிக்குரியவங்க மாதிரி பேசுவாங்க, அல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, பைபிள் ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆவி ஒத்து போகாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ஆவி நம்ம ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்பயும் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் பழகிற நபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குற காரியம். ஆபிரகாமும் லோத்தும் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணி போனாங்க. ஆனால் லோத்து யார்? மாம்சத்தில் நடக்கிற மனுஷன். கண்ணு பார்க்குறது, தான் சிந்திக்கிறது, தான் விரும்பினது, இது நடக்கணும் அது நடக்கணும், தன்னுடைய சித்தம் தன்னுடைய விருப்பம் நடக்கணும்னு விரும்பின ஒரு நபர் லோத்து. ஆனால் ஆபிரகாம் எப்படி? தேவன் என்னை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அவருடைய பாதைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி விசுவாசத்தை தேவன் மீது வைத்து நடக்கிற ஒரு நபர் தான் யார்? ஆபிரகாம். பாருங்களேன், 2 பேரும் ஒன்றா தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஆனால் ஒரு பீரியடில் ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்ப அந்த ட்ராவல் என்ன பண்ணல, தொடரலை. ஏன்னு கேட்டால், லோத்து என்ன பண்ணார்? இடம் 2 பேருக்கும் இடம் பங்கிட்டு கிடைக்கிற இடத்துல லோத்து என்ன பண்ணார்? கண்ணுக்கு ஏதேனை போல தோன்றின செழிப்பானதை பார்த்து, இந்த செழிப்பு தான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி மாம்ச கண்ணில் பார்த்து என்ன பண்ணார்? அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக போயிட்டார். யார்? லோத்து. ஆனால் ஆபிரகாம்
நீ எடுத்துகிட்டு போக மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னவர், அவருக்கு கிடச்சது வறட்சியான இடம். ஆனால் அவர் முறுமுறுத்த மாதிரி தெரில, அதை குறை கூறின மாதிரி தெரில. நம்மளால் அந்த இருதயம் நமக்கு இருக்கா? விட்டு கொடுக்குறதில்ல. எனக்கு கிடச்சது இது தேவன் என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு, இதில் எனக்கு நன்மையை கொடுக்க அவர் வல்லமை இல்லை தேவன். தேவனை விசுவாசிக்கிறவங்க வறட்சியிலையும் திரட்சியை பார்ப்பாங்க, நெருக்கத்துலேயும் ஒரு பெருக்கத்தை பார்ப்பாங்க. ஆமேன். அதுதான் ஆவியில் நடத்தப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கை. போனார் வனாந்திரமான இடம், ஆனால் ஆபிரகாம் விதைத்த இடத்துல 100 மடங்கு அந்த வனாந்திரத்துலேயும் வறட்சியிலையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் பின்னாட்களில் லோத்தோடைய இடம் என்னாச்சு? அக்னியும் கந்தகத்தினால அழிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த உலக காரியங்களின் மீது நம்முடைய பார்வை இருக்குதா, இல்லாட்டி உலகம் நடக்கிற பிரகாரமாகவே நம்ம நடக்கிறோமா? நம்மளுடைய எண்ணத்தை எதில் வச்சு நடத்துகிறோம்? இப்போ கிறிஸ்துவினுடைய ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன்னா எல்லா சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்குவாங்க, எல்லா சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்குவாங்க, எல்லா சூழ்நிலையிலையும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வழி நடத்துவாங்க. ஏன்னா இது பூமியிலிருந்து கிடைக்கிற காரியம் அல்ல, அது பரத்திலிருந்து தேவன் கொடுக்கிறதான நன்மை. ஆமேன். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கணும். பாருங்க, அதான் சொல்கிறேன், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியை பெற்றிருந்த பவுலை நிறைய பேர் ஏற்றுக்கலை. யோசிச்சு பாருங்க, எதிர்ப்பு வந்துச்சு, உதாசீனம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு. ஆனாலும் அவருக்கு அழைத்த அழைப்பில் அவர் உறுதியாக ஓடிக்கிட்டே இருந்தார். யார் வராங்களோ வரலையோ, விலகுனாங்களா சேர்ந்தாங்களா போனாங்களோ அதெல்லாம் பார்க்கல. தனக்கு வைத்த லக்கு, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை நோக்கி தொடர்ந்தாங்க. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தெய்வீக திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார் ஒரு தெய்வீக திட்டம். உங்கள் குடும்பத்தை கொண்டு ஒரு திட்டம் இருக்குது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்குது. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தா நிதானமாக அந்த திட்டத்திற்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கடந்து செல்லுவாங்க. ஆமேன். அடுத்து பாருங்க, அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ ஒரு வார்த்தை ஜனங்கள் மத்தியில் கடந்து வருதுன்னா அது மனுஷன் போதிக்கிற விதமாய் போதிக்கப்படலை. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்கோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுகிறனால சில நேரங்களில் ஜென்ம சுவாபம்னு ஒருக்குள்ள மனுஷனுக்கு பிறவி குணம், ஜென்ம சுவாபம், மறுபடியும் பிறக்காத ஒரு அனுபவம், பழைய மனுஷனை களைஞ்சு போடாத ஒரு அனுபவம், உள்ளான மனுஷனில் பலப்படாத ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். பிடிக்காது. ஒரு வார்த்தை நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பேசும்போதும் தியானிக்கும் போதும் அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, என்ன தான் பேசுனாங்க, எனக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய விதமாய் ஆராய்ந்து தெரியாதபடியினால அதை தனக்கென்று எடுத்து கொடுத்து அந்த இடத்துல பகையும் பிரிவினையும் விரோதமும் வருகிறத நம்ம பார்க்குறோம். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா நம்முடைய ஆவியோடு கூட பேசுகிறவர். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது எந்த கருக்கான பட்டயத்திலும் கருக்கானதா அது எப்படி வருமா? ஷார்ப் எட்ஜ் ஸ்வாட் உள்ளே வந்து அப்படி ஷார்ப்பாக வந்து குத்தும். அந்த குத்துற சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க கற்றுக்கணும். ஏன்னா நம்ம சீர்படுத்தவும் நம்மை குணப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? சம்மட்டியை போல நொறுக்குகிற வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வருது. ஏன் அப்படி நொறுக்கப்படுறீங்கன்னா சந்தோஷப்படணும். ஏன்னு கேட்டால் என் தேவன் என் மீது பிரியமாக இருக்கிறார். ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய கையில் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த சிற்பி சும்மா விளையாடுறதுக்கோ அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டு எரிஞ்சு விளையாடுறதுக்கோ ஒரு சிற்பி கையில் எடுக்க மாட்டார். அந்த சிற்பிக்கு தெரியும் இந்த அளவு கல், இப்படிப்பட்ட கல்லை வைத்து நான் வடிக்க போகிற சிற்பம் இப்படி இருக்க போகுதுன்றது சிற்பிக்கு தெரியும். அப்போ சிற்பியோடைய கையில் ஒரு மனுஷன் இருக்கும்போது வேதனை இருக்க தான் செய்யும், சில பார்ட் உடையும். யோசிச்சு பாருங்க.
சில இல்லை என்னை யாரும் உடைக்கவே கூடாது, என்னை யாரும் வந்து தொடவே கூடாது, நான் அப்படியே தான் போவேன், முழுசாகவே இருப்பேன்னா கல்லாவே நம்ம இருக்க வேண்டியதுதான். அதே இது சிற்பியோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையாகிய சம்மட்டி, இந்த வார்த்தையாகிய பட்டயம் நமக்குள்ளாக கடந்து வந்து குத்த வேண்டிய இடத்துல குத்தி, உடைக்க வேண்டிய இடத்த உடைச்சி நம்மளை உருமாற்றும் போது ஒரு விலையுயர்ந்த பாத்திரமாய் மாற்றப்படுகிறோம். ஆமேன். இதை தாங்குகிறதற்கும் சகிக்கிறதற்கும் கடக்கிறதற்குரிய பலனை யார் திரும்ப கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் கொடுக்கப்பட முடியும். ஆமேன். நீங்கள் உடைக்கப்படும் போதும், நீங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து சீர்படுத்தப்படும் போதும் அது நீங்கள் சோர்ந்து விழுந்து போகாதபடி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலனற்று திடனற்று போகாதபடி உங்களை பலப்படுத்துகிறவரும் உங்களை நிலைநிறுத்துகிறவரும் தம்முடைய கரத்தில் ஏந்தி நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்ப. சும்மா கண்மூடித்தனமாக வந்து உட்காந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஜனங்களோட என் இருதயம் ஒத்தே போகாது. ஏதோ வாழ்கிறோம், என்னவோ போகிறோம், நான் ஓடுற ஓட்டமே என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, இதுக்கு அடுத்து நான் சிந்திக்கிறபடி தான் நான் போயிட்டுருப்பேன். ஏன் எண்ணம், ஏன் இது என்னுடைய பிடிவாதம், அப்படி உள்ளவங்களோட என் இருதயம் ஒத்து போகவே போகாது. ஆவியில் நடத்தப்படுகிறவங்களோட மாத்திரம்தான் இருதயம் என்ன பண்ணோம்? ட்ராவல் பண்ணோம். இன்றைக்கி உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனால ஏற்றுக்கவே முடியாது. நம்ம எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட்ன்றது தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் தவறு பண்ணலை, நான் தப்பு பண்ணலை, ஆனால் எனக்கு இது அப்படி நம்மளையே வந்து காண்பிச்சுட்டு தேவ திட்டத்துக்கு நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுவோம் சில நேரத்தில். ஆனால் தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கும் போது சில காலம் ஆண்டவர் நம்மளை தாழ்மைப்பட சொல்கிறாரு, நம்மளை வந்து தாழ்த்த சொல்லுகிறார், வெறுமையாக்குகிறார்னா ஆவியில் நடத்தப்படுறவங்க அதுக்கு அர்ப்பணிப்பாங்க தன்னை. அந்த அர்ப்பணிக்கும் போது ஒரு உயர்வு கடந்து வரும். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல, நன்மைக்காக போராடுறீங்க, அநேக சூழ்நிலைகளில் கடந்து போகிறீங்கன்னா ஆண்டவர் கரத்தில் கொடுத்துருங்க. பரிசுத்தாவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த ஆவி எனக்குள்ளாக கடந்து வந்து என்னை வழி நடத்திட்டு ஆண்டவரே, நான் உடைந்து போகாதபடி, ஆண்டவரே நான் பலனற்று போகாதபடி உங்கள் பலத்தினால என்னை இடை கட்டுங்கன்னு யார் உறுதியாக போய் பிடிச்சிக்கிட்டீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இடரலே இல்லை. நல்ல சிற்பியாகிய நம்முடைய தேவன் தம்முடைய கரத்தில் வைத்து உங்களை உருவாக்கி அவர் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனைகளை தேவன் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் எதையோ ஒரு கிரியையை நடப்பிக்கிறார்ன்றத உணராத யார் உணர மாட்டாங்கன்னா ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனால் உணரவே முடியாது. அவங்க தான் நினைக்கிறதே நடக்கணும்னு நினைப்பாங்க. அதே இது ஆவியில் நடக்கிறவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. ஆண்டவரே, அதான் ஜெபம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்ல, பரமண்டலங்களில் செய்யப்படுகிற உம்முடைய சித்தம் பூலோகத்தில் செய்யப்படட்டும். அவருடைய சித்தம் என்ன? பரலோகத்தில் உங்கள் வாழ்க்கையில் போடப்பட்ட சித்தம் நிறைவேறணும்னா அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நீங்கள் ஆவியில் நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் உங்களை மற்றவங்களால் அறிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு ப்ரொட்டெக்டிவ் கவரிங் ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கிறார். அது எல்லா சத்ருவின் கண்களுக்கும், எல்லா பொறாமை, வாக்குவாதம், பிரச்சனையுள்ள மனுஷர்களுடைய கண்களுக்கும் நம்மை மறைத்து தம்முடைய கரத்தினால் நம்மை மூடி மறைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனை மற்றவங்களால் நிதானித்து அறியவே முடியாது. நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக அவங்க நடக்கவும் மாட்டாங்க, நீங்கள் விரும்புகிற பிரகாரமாக உங்கள் வாழ்க்கை இருக்கவும் இருக்காது. எல்லா சூழ்நிலையிலையும் பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் பொறுமையோடு கூட பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக அவங்களுடைய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமேன். இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்டவங்களாம் வந்திருக்கீங்க? இதில் நமக்கு ஒரு கேள்வி எழும்புதில் மெசேஜ் கேட்கும்போதே, சரி பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்,
நான் விரும்புகிற ஆசையெல்லாம் எனக்கு நடக்கலையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நீங்கள் அனுமதிச்சதுன்னா இது எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க, இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் சரியாக போகுதுன்னு அநேக குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேணும்னு கேட்கவா வேண்டான்னு கேட்கவா, இல்லாட்டி இதை விட்டுறவா இதை விட வேண்டாமா, இல்லாட்டி இதை நான் தொடர்ந்து போய் பிடிக்கவா, இல்லாட்டி இருந்த இடத்துல நின்றவா, நிறைய கேள்வி எழும்புதில்ல. கேள்விக்கு உங்களால் பதில் கொடுக்கவே முடியாது. பதில் வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்வாருன்றது அழகாக நமக்கு வேத வார்த்தை சொல்லுகிறத பாருங்கள். அதை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூர்த்திகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அடுத்த வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். என்ன ஒரு அழகான வசனம் இல்லை? ஒரு அழகான வசனம். இப்போ நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இத்தனை பேர். உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம தேவையும் ஆசையும் பார்த்திங்கன்னா அது வேறையாக இருக்கும். 24 மணி நேரமும் மாதம் ஃபுல்லாக பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் சாப்பிட்டா நம்ம சரீரம் கெட்டு போய்டுன்றது யாருக்கு தெரியும்? உண்டாக்குன தேவனுக்கு தெரியும். சில நேரம் கொடுப்பாரு, சில நேரம் அதை கொடுக்காமையே அதை எடுத்துருவார். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? போராடுவீங்க, கிடைக்கலன்னது கஞ்சி சாப்பிடுவீங்க. அந்த கஞ்சி சாப்பிட்றது உங்களுக்கு அதுதான் ஆரோக்கியம். சில காலம் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக ஒரு பலன் உண்டாக இந்த ஆகாரம் தான் உங்களுக்கு ஏற்றதுன்னா சில நேரம் அதை கொடுக்காம அதை தடுத்து வச்சிருவார், பிடிச்சு வச்சிருவார். நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிச்சி வச்சதுக்காகவே போராடுவோம். குடுமாண்டவரே குடுமாண்டவரே குடுமாண்டவரே. ஆனால் ஆவியானவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்தரமா பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வீக்னஸில் நமக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாமல் இருக்கிற வேலையில் அவர் நமக்கு உதவி செய்கிறாராம். அவர் உதவி செய்கிறார். அதை பாருங்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியலை. நம்ம ஒன்று ஆசைப்பட்டு அதுக்கு போராடுறோம். ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசை வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு அதிகமாக என்ன பண்ணியிருக்கேன் உனக்கு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நான் என்ன பண்ணுறேன்? வானத்துக்கு பூமி எவ்வளோ உயரமோ அதுக்கு மேலே உன மேலே வச்சுருக்க நினைவு பெருசுன்றாரு. அப்போ ஏன் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை நம்மளால் சிந்திக்க முடியல, கிரகிக்க முடியல, போராட முடியல, பிடிக்க முடியல, எது ஒன்றையும் செயல்படுத்த முடியலன்னா நம்ம அறிவுக்கு எட்டாத காரியத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுத்துருங்க. கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்ய அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் என்ன செய்வார்னா பலவீனத்தில் உதவி செய்கிறாரு. அடுத்தது நமக்கு ஏற்ற வேலையில் எது வேணும்னு நமக்கு தெரியாதனால நமக்காக என்ன பண்ணுறாராம்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமேன். ஜெப டவருக்கு போக வேண்டாம். இங்கே போய் இந்த ப்ரேயர் வாரியர் எனக்காக ஜெபிப்பாங்க வேண்டாம். அவங்கெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கிறவங்க எப்படி ஒரு அவசர தேவைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா நம்மளோட தங்கி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளே எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு வெளியே வருகிறதற்குரிய பலனை கொடுக்கிறவர். ஆமேன். சகலமும் நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் அங்கே தேடி போக வேண்டாம், இங்கே தேடி போக வேண்டாம், இங்கே அங்கே எங்கேயும் தேடி போக வேண்டாம். சகலமும் உங்களுக்குள்ளாக பரிபூரணப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய காரியம்லாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்னதான் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனுடைய தீர்மானத்தின்படி அது நடக்கிறது என்பதை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, அதை அக்செப்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இடரலே இல்லை. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் இல்லை நம்ம ஆராதிக்கிற தெய்வம். யோசிச்சு பாருங்க. இதில் பேசுகிறவங்க ரொம்ப பரிசுத்தம், கேட்குறவங்கெல்லாம் பரிசுத்த குறைச்சல்,
பேசுகிறவங்க ரொம்ப பலவான், கேட்குறவங்கெல்லாம் பலவீனர். இல்லவே இல்லை. உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர். ஆவியானவருக்கு கிரியை செய்யும்படியாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அது எப்படி இருக்குமா? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான். அதுக்கு மேலே உள்ள வசனம் பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, நம்ம சித்தத்தின்படி நம்ம விருப்பத்தின்படி ஜெபிச்சிட்டு இருப்போம். ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே தேவனான ஆண்டவர் கையில், பரிசுத்த ஆவியானவர் கையில் கொடுக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி. என்ன அழகான வார்த்தை இல்லை? உங்களையும் என்னையும் ஆண்டவர் சும்மா சாதாரணமாக அழைச்சிருக்காரா? சாதாரணமாக படைச்சிருக்காரா? காட்டு புஷ்பத்துக்கும் காகத்துக்கும் போஷித்து வழி நடத்துகிறவர் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எவ்வளோ விசேஷமாக வச்சுருக்கார் நம்மளை. துக்கத்திலும் கண்ணீர்லையும் வேதனையிலையும் இப்போ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சுருக்காரு. யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் தேவனுடைய பலத்தின் மூலமாய் கடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். பரிசுத்தவான்களுக்காக, தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இந்த வசனத்தை வீட்டில் போய் திரும்ப 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 வாசிங்க. வாசித்து ஒரு காரியத்தை சிந்திங்க, மெடிடேட் பண்ணுங்க. ஜனத்தினால பிறந்திருக்கிறேன், நான் ஆவியினால் பிறந்திருக்கிறேனா? அன்னுதினமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்ல. மறுரூபமாக்கப்படுகிற காரியம் அது தேவ கரத்தில் கொடுக்கும்போது தானே நடக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது தானே அது நடக்கும். இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதா சிந்திச்சு பாருங்க. நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். ஆமென். நீங்கள் அதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பிரச்சனை வருதா, போராட்டம் இருக்குதா, சோர்ந்து போகாதீங்க. நான் விசேஷித்த ஒரு நபர். சொல்லுங்கள். அது உங்கள் வாயால் அறிக்கையிடுங்க. நான் விசேஷித்த ஒரு பாத்திரம், விசேஷித்த நபராக இருக்கிறபடினால் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், மடிந்து போகவே மாட்டேன், மனம் உடைந்து போக மாட்டேன். கிறிஸ்து என் பலனாக இருக்கிறார், அவர் என் நம்பிக்கையாக இருக்கிறார், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் அவர் எனக்கு திடனாக இருந்து என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவ சமூகத்தில் கடந்து செல்வேன். ஆமென். அதை சொல்லுங்களேன். சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். இந்த வார்த்தையோடு கூட முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த 1 கொரிந்தியரில் நம்ம தியானித்த வசனம் மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் அந்த வசனத்தை நல்லா டீப்பாக உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செலுத்துகிறார், எப்படி அவர் நம்மோடு கூட ஆவியில் இணைந்து செயல்படுகிறார்ன்றதை தியானித்து வாசிங்க. அப்போ இந்த யோவானில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு புரியும். காற்றானது எந்த இடத்துல வீசுது, எங்கே போகுதுன்றதை நம்ம அறியாதது போல் ஆவியில் நடத்தப்படுகிற மனுஷனும் அப்படி தான் இருக்கிறான். ஆமென். மற்றவங்கன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அழுது கூப்பாடு போட்டு துக்கத்தில் மூழ்கி மடிஞ்சு போயிடுவாங்க, மாண்டு போயிடுவாங்க. ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவங்க அவருடைய சித்தம் ஆக கடவுது. அவர் என்னை சோதித்த பின்னர் நான் சுத்த பொண்ணாக மாறுவேன். என்னை புடமிடுகிறவரும் என்னை உருவாக்குகிறவரும் ஒருவர் உண்டு. ஆமென். இந்த விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். கண்களை மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? உண்மையா? வேண்டாம். நமக்கு இந்த உலகத்து மனுஷர்களுடைய வஞ்சகமான பேச்சு வேண்டாம், மாய்மாலமான பேச்சுகள் வேண்டாம், நம்மளை மயக்குகிற வார்த்தைகள் வேண்டாம். உனக்கு உதவுவேன்னு சொல்லுவாங்க, உனக்கு உறுதுணையாக நிற்பேன்னு சொல்லுவாங்க, உன்னோட நான் கடந்து வருவேன் வாங்க. நான் சூழ்நிலை வரும்போது உங்களை பாதி வழியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. சுயநலம் மிக்க ஒரு உலகத்தில் தான் நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மை ஆட்கொண்டவரும் நம்மை நடத்துகிறவருமாகிய தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாயின் கருவில் பெயர் சொல்லி அழைத்தவர், உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவர் சும்மா விட்டுருவாரா? உங்களுக்காக வழக்காடாமல் விட்டுருவாரா? உங்களுக்கு நீதி செய்யாமல் விட்டுருவாரா? உங்கள் வழக்கை தீர்த்து வைக்காமல் விட்டுருவாரா? உங்கள் பாதையில் இருக்கிற சிக்கல் அவர் மாற்றாமல் விட்டுருவாரா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை அவர் செவையாக்குகிற தேவன், கரடானவைகளை எல்லாம் சமமாக்குகிற கர்த்தர், பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறவர்.
மலைகள் குன்றுகளை தகர்த்து போடுகிறவர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை எப்படியா இருக்குது? நம்ம ஏன் துக்கமுகத்தோடு திரியணும்? யோசிச்சு பாருங்கள். துக்கமுகமாக நம்ம இருக்கிறோம், எப்போ பாரு நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, துக்கமுகமே இருக்குன்னா அது தேவனுடைய ஆவியில் நம்ம நடத்தப்படலை. இன்னைக்கு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. எனக்குள்ளே இருக்கிற வேண்டாத குழப்பங்கள், வேண்டாத கவலை, வேண்டாத சிந்தனைகள், என்னை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் முற்றிலுமாக என்னிடத்திலிருந்து எடுத்து போடப்படட்டும். கேளுங்க, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், மீட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற உங்களுக்காய் டயனா சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Father, Lord, we lay everything unto you, Lord Jesus. Father, whatever battles we are facing, Lord Jesus, we lay it to you, Lord Jesus. Father, you fight our battles, Lord Jesus. Father, Lord, we thank you for the word which you have given us this evening, Lord Jesus. Father, as we go back and meditate, Lord Jesus, you fill us with your spirit, Lord Jesus. You strengthen us with your word, Lord Jesus. Father, you speak to us through your word, Father. As we meditate, Lord Jesus, you renew our spirit, Lord Jesus. Father, for all the questions that we have, Lord Jesus, may your word, Lord Jesus, speak to us and fill us with your spirit, Lord Jesus. Father, we read the rest of this evening into your hands, Lord Jesus. We ask all this in Jesus' precious name. Amen. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.